ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான போட்டி கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து 1 kg போட்டி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி ஸோ அது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்து போட்டி கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து 3 மீடியம் சைஸ் அளவு ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி, 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபைனலாக ஒரு 4லேருந்து 5 வரையும் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 லவங்கம் 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன். பட்டை ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 4 வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 to 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வந்து நல்லா லைட்டாக சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணுறேன். பேஸ்ட்டு நல்லா குக் ஆகிடுச்சு அந்த ஆனியன் ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டொமேட்டோ வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து போட்டி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த போட்டி வந்து நல்லா அந்த மசாலாலே வந்து குக் ஆகணும். ஒரு 5 minutes வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா போட்டி நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இதில் கோகோனட் பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பேஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கர்டு தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இப்போ வந்து நான் இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு கிரேவி அந்த அளவு வந்து தண்ணி வந்து ஒரு 2 to 3 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 9 to 10 விசில்ஸ் வரையும், ஒரு 10 விசில் வரையும் வந்து நல்லா கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த போட்டி கிரேவி நல்லா குக் ஆகும். நம்ம விசில் வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ 10 விசில்ஸ் வரையும் நான் வந்து நல்லா கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் போட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான போட்டி கிரேவி ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கோங்க, டின்னருக்கு, இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை. ஸோ இந்த மாதிரி இதில் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.